ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நம்ம சிக்கனை அதை ஊற வைக்கணும். மசாலா போட்டு மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள் அது போட்டு நல்லா பிசைஞ்சு ஊற வைக்கணும். மசாலாலாம் போட்டு ஊற வைக்கணும். அது ஊறட்டும், ஒரு 20 நிமிஷம் அது ஊறட்டும். நம்ம தாளிக்கிற வேலைக்கு அது வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சு குக்கரை வச்சு அதில் நெய் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 3 ஸ்பூனு தாராளமாக நெய் ஊற்றிக்கணும். நெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் தேவையானது நம்ம ஊற்றிக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கணும். அதில் கூட பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு அது போட்டு நல்லா வதக்கி விடணும். அது நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே நீல வகையில் கட் பண்ண ஒரு 5 வெங்காயம் அதில் ஆட் பண்ணணும். அந்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்க விடணும். அது வதங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூனு சால்ட்டு அதில் ஆட் பண்ணணும். சால்ட்டு அதில் போட்டு நல்லா அதை வதக்கணும். அந்த கோல்டு கலர் வர வரைக்கும் வெங்காயம் அதை வதங்கணும். வதக்கிட்டு அந்த வெங்காயத்துக்கூடயே எண்ணெய் கூடயே வெறும் மிளகாத்தூள், பிரியாணி மசாலா அது கூடவே போடணும். போட்டால் அந்த எண்ணெய் கூடவே போடணும். போட்டு நல்லா வதக்கணும். அந்த வெங்காயத்துக்கூடயே நம்ம போட்டிங்கன்னா இது எதுக்கு போடுறோன்னா கலர் கொடுக்கும். கலர் நம்ம கலர் பவுட்ரு போட தேவையில்லை. நான் போடலை. அது கூடயே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானது நம்ம போடலாம். போட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி விட்டுட்டு அது வதங்கின அப்புறம் தக்காளி அதில் ஆட் பண்ணணும். ஒரு 3 தக்காளி அதில் கட் பண்ணி போட்டுக்கிறேன் நீல வகையில். அதை நல்லா வதங்கினதையும் அந்த சிக்கன் ஊற வச்சோம் பார்த்திங்களா, அந்த சிக்கனை அதில் ஆட் பண்ணணும். சிக்கனை ஆட் பண்ணி அது நல்லா குக் ஆகிற வரைக்கும், சிக்கன் கொஞ்சம் வேக்காடு வேகிற வரைக்கும் அதை நம்ம குக் பண்ணணும். அது வதக்கி விட்டு அது கூடவே தயிர் விடணும். தயிர் ஒரு 3 ஸ்பூன் அதில் தயிர் விட்டு நல்லா வதக்கி விடணும். அது கூடவே தக்காளி வெங்காயம் கூடவே அது நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா அதில் ஆட் பண்ணணும். பச்சை மிளகா அதில் போடணும். போட்டு நல்லா வதக்கி விடணும். அந்த தக்காளி வெங்காயம் கூடவே இந்த கொத்தமல்லி, புதினாவும் நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி விட்டுட்டு பார்த்திங்கன்னா அது கூட பார்த்திங்கன்னா அது மூடி விட்டுட்டு அந்த சிக்கன் கொஞ்சம் குக் ஆகணும். அது மூடி விட்டு நம்ம திறந்து அதுக்கப்புறம் அது கொஞ்சம் குக் ஆகணுத்தையும் அது நல்லா கலரி விடணும். கலரி விட்டு நம்ம தண்ணி திட்டமாக பார்த்து விடணும். தண்ணி பார்த்திங்கன்னா நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி விடணும். நான் தண்ணி திட்டமாக வச்சு உப்பெல்லாம் பார்த்து எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்து ஒரு கொதி வந்ததையும் அரிசி பாஸ்மதி ரைஸு அதில் ஆட் பண்ணணும். அரிசியெல்லாம் பார்த்து உப்பு, காரம் எல்லாத்தையும் நம்ம திட்டம் பார்த்துட்டு நம்ம குக்கரை மூடி விடலாம். மூடி விட்டுட்டு விசில் போட்டு ஒரு 2 விசில் வந்ததையும் நம்ம பிரியாணி ரெடி ஆகிடும். பாருங்கள் 2 விசில் வந்துச்சு. நான் திறந்து பார்க்குறேன். பாருங்கள் பிரியாணி எவ்வளோ கமகமன்னு வாசனையாக இருக்குது. பாருங்கள் உதிரியாக இருக்குது. ஒரு அரிசி கூட பாருங்கள் உடையவே இல்லை. கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது. நான் எண்ணெயில் வதக்கணும் பாருங்கள். அந்த மிளகாத்தூள் தான் அந்த கலரு. நான் கலரே கொடுக்கல. இந்த பிரியாணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.